பற்றி நான் பேசும்போது நான் உண்மையே மிரண்டு போகிறேங்க. தெய்வமாக இல்லை, 29 வருஷங்க அவர் ஒரு கார்பெண்டர், அவர் ஒரு யூதர். நம்ம பேட்டியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டேன். அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்க ஆசைப்படும் நபர் யார்? என்னுடைய வாழ்க்கையில் நான் suppose if I'm alive, that there is a prediction that Jesus Christ is going to come back, and maybe I would love to meet him. லூக்கா 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். தலைவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவகிட்ட பேசுறாப்புல, நல்ல போதகரே அப்படின்னு இயேசுகிட்ட பேசும்போது ஆரம்பிக்கிறாப்புல, நான் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து, அந்த தலைவனை பார்த்து சொன்ன வார்த்தை, என்னை நீ நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லையே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தை கேட்ட உடனே ஒரு சில இஸ்லாமியர்கள், இன்னும் பலர், இயேசுவே தன்னை நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு பாருங்க, கடவுள் தான் நல்லவர் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அநேகர் இன்னைக்கும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அன்னைக்கும் நிறைய பேர் புரிஞ்சுக்காம தான் இருந்தாங்க, இன்னைக்கும் புரிஞ்சுக்காம தான் இருக்கிறாங்க. அந்த தலைவனுடைய ஆசை என்ன? நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்கிற ஆவல், ஆசை. அப்ப இயேசு கிறிஸ்துவகிட்ட வரும்பொழுது நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணும், மோட்சம் போகணும், பரலோகத்தை அடையணும் அப்படிங்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறைவன் என்று நம்பி வரணும். ஆனா அந்த மனிதன் எப்படி நம்பி வந்தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரண ஒரு நல்ல போதகர்ப்பா அப்படின்னு அவன் அந்த மாதிரியான விசுவாசத்தோடு அவன் வர்றான். அவனுக்கு புரிய வைக்கும்படி தான் ஆண்டவர் சொன்னாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லையே, என்ன நீ எதுக்கு நல்லவன் சொல்ற? ஏன்னா அன்னைக்கு இருந்த யூதர்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவர் தீர்க்கதரிசிகள் ஒருவர், எலியா மாதிரி ஒருத்தர், எரேமியா மாதிரி ஒருத்தர், ஏசையா மாதிரி ஒருத்தர், இப்படி நம்பினாங்க. அவர் ஒரு போதகர் நம்புறாங்க, ஒரு நல்ல மனுஷன் நம்பினாங்க, அற்புதங்களை செய்கிற தீர்க்கதரிசி அப்படின்லாம் நம்பினாங்களே ஒழிய கடவுள் என்று நம்பவில்லை. அதுதான் அவங்க ரட்சிக்கப்படாததற்கு முக்கியமான காரணம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த இறைவன் நம்முடைய பாவங்களை போக்க. ஏன்னா ஒரு பாவி இன்னொரு பாவியை மீட்க முடியாது. அப்போ ஒரு பாவியை மீட்க ஒரு சுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துல யாருமே சுத்தம் இல்லை. அப்படிங்கும்போது யாருக்காக பலியாகி யாரையும் மீட்க முடியாது. ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளியை மீட்க முடியாது. அப்படிங்கிறப்ப நம்ம மேல வச்ச அன்பினால அந்த இறைவனே மனிதனாக வந்து, வார்த்தையாகிய தேவனே மனிதனாக வந்து, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வமே நம்மேல் வைத்த அன்பினால மனிதனாக வந்து நமக்காக நம்முடைய பாவங்களை போக்கும் பலியாக சிலுவையிலே தொங்கினார், பாவ பரிகாரத்தை முடித்தார். அவர் இறைவனா இருக்கிறனால 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட நம் மத்தியில அவர் என்ன செய்யறார்? நமக்குள்ளே இருக்கிறவரா இருக்கிறார். இதை அன்றைய யூதர்கள் விசுவாசிக்கல. வந்த இந்த தலைவனும் கூட இயேசுவை ஒரு நல்ல போதகனாக பார்க்கிறாரே ஒழிய அவர் இறைவனாக பார்க்கல. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை முற்றுமுடிய உண்மை. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே நல்லவர்கள் கிடையாது, இறைவன் மாத்திரமே நல்லவர். இந்த உலகத்துல சிலர் நல்லவங்களா இருப்பாங்க ஒரு பகுதியில, இன்னொரு பகுதியில பாத்தீங்கன்னா அவங்க மோசமானவங்களாக, தவறானவர்களாக, கோபப்படுகிறவர்களாக, மூர்க்கம் கொண்டவர்களாக, ஏய்க்கிறவர்களாக பல குணாதிசயங்கள் இருக்கும். நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கிறது தான் அந்த மனிதன். ஒரு மனிதன் தன்னை நான் முழுவதும் சுத்தமானவன், நான் முழுவதும் ரொம்ப பரிசுத்தமானவன், நான் யோகியன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம ஒரு பக்கத்து நல்லவர்களாகவும் இருப்போம். நம்மளே யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு ஒரு சிலர் பார்த்தும் போது இரக்கம் தன்னால பொங்கி வழியும். இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்தக்காரங்க கூட இரக்கம் காட்ட முடியாதபடிக்கு சில நியாயங்களை கற்பிப்போம். அவங்க அதை செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு இறங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படி எல்லாம் பேசுவோம். இதுதான் மனிதனுடைய ரியாலிட்டி. ஒரு மனிதன் தன்னைத்தானே சோதித்தறிந்தான்னா அவன் உண்மையிலேயே அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்து அங்க உண்மைதான் சொல்றாரு, கடவுள் ஒருத்தர் தவிர வேறு யாருமே நல்லவன் இல்லை. தலைவனே, நீ என்னை கடவுளாக பார்த்திருந்தேன்னா பிரச்சனை இல்லை, நீ நித்திய ஜீவனை ஈஸியா சுதந்திரிச்சிருக்கலாம். ஆனா என்னை ஒரு நல்ல போதகராக நீ பார்த்து வர்ற, இங்கதான் நீ மிஸ்டேக் பண்ற அப்படின்னு. நல்லா கவனிங்க, நீங்க நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு 2 வழிதான் இருக்குது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தெளிவாக அதை விளக்குகிறார். ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. அவருடைய பாடு மரணம் எனக்காக என்னுடைய பாவத்தை போக்க என்று விசுவாசித்து அவரை இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்திலே சரணாகதி அடைவது
ஈஸியான ஒரு மெத்தேடு கடவுள் நமக்காக கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு இது. இன்னொன்னு என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அது மூலியமாக பரலோகம் போவது. இயேசு கிறிஸ்து அவன்ட்டு அதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி போகலாம், நித்திய ஜீவன் சொந்த. ஏன்னா என்னை நீ கடவுளா நம்பல, என்னை நீ போதகனா மட்டும் பார்த்துட்ட. சரி, போதகராக இருந்து நான் உனக்கு சொல்றேன், நீ கட்டளைகளை கை கொள்ளுப்பா, நீ பரலோகம் போகலாம். என்னென்ன கட்டளை? 10 கட்டளைகளையும் ஆண்டவங்க சொல்றாரு. விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணணும், பிறருடைய பொருளை இச்சிக்க கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன உடனே அந்த தலைவன் சொல்றான், அந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், சின்ன வயசு முதற்கொண்டே நான் இதெல்லாம் நான் கடைபிடிச்சிட்டேனே, இன்னும் ஏதாவது செய்யணுமா சொல்லுங்க. அவனுடைய ஆவல்லாம் என்ன? இன்னும் ஏதாவது நற்கிரியை செய்து பரலோகம் போயிடணும், இன்னும் எதையாவது பண்ணி நான் பூரணனாகி நான் யோக்கியவான் என்று காண்பித்து மோட்சம் போயிடணும் அப்படின்னு 2வது ஆப்ஷனையே தேடுறான். ஈஸியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இறைவனாக விசுவாசித்து அவருடைய பலியை விசுவாசித்து மோட்சம் போறதை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்தின் வாயிலாக தன்னை நல்லவனாக்கி பரலோகம் போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பேசுறான். பைபிள் தெளிவா சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை ஒருவன் முழுவதுமாக நிறைவேற்றி அவன் நீதிமானாக மாறவே முடியாது. நியாயப்பிரமாணம் என்கிறது கிறிஸ்துவினிடத்திலே வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாத்தான் இருக்குதே ஒழிய நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக்க போவதில்லை என்று தெளிவாக வேதம் நமக்கு தெளிவா சொல்லிருச்சு. ஆனா இந்த தலைவன் நியாயப்பிரமாணத்தினால் நான் நீதிமானாகி போவேன் அப்படின்னு முயற்சி பண்றான். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதமா ஒரு வார்த்தையை சொல்றாரு, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் எழுதும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த தலைவின் மீது, அந்த ஐஸ்வர்யவான் மீது அன்பு கூர்ந்து இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு அப்படிங்கிறாரு. இயேசு கிறிஸ்து குறைய பார்க்கிறார். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் குறையே பார்க்க மாட்டாரு அப்படின்னு. குறைய பார்க்கிற தேவன், ஆனா உன் குறைய நிறைவாக்குகிற தேவன், அதை களைந்தடித்து உன்னை பூரணமாக மாற்றுகிற தேவன். அந்த இடத்துல வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ உன்னுடைய எல்லா சொத்து பத்துக்களையும் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனா இருந்தபடினால இந்த வார்த்தை அவனுக்கு துக்கத்தை கொடுத்தது. உடனே அவன் ஆண்டவரை பின்பற்றாம என் சொத்து பத்து தான் வேணும் அப்படின்னு போயிட்டான். அவன் பாருங்க, அப்ப நித்திய ஜீவன் அப்ப அவனுக்கு பெருசா தெரியல, ஆசீர்வாதம் தான் அவனுக்கு பெருசா தெரியுது, ஐஸ்வர்யம் தான் பெருசா தெரியுது, அவனுக்கு இருக்கிற அந்த சொத்து சுகங்கள் தான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சே ஒழிய இப்ப நித்திய ஜீவனுக்கு ஆசைப்பட்டு தானே அந்த ஆண்டவர்கிட்ட வந்தான். இப்ப அது அவனுக்கு அற்பமா போயிடுச்சு. இன்னைக்கும் ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுகமா நித்திய ஜீவனா அப்படின்னு வைக்கும்போது எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன செய்யக்கூடாது, வெறும் இதில் மண்ணு, இந்த மண்ணோடு கூட இதெல்லாம் கலைந்து போறது. நான் மறிச்சிட்டோம்னா இதுல ஒன்றையுமே நம்ம கொண்டு போகிறது இல்லை, நிர்வாணியாய் வருகிறோம், நிர்வாணியாய் போகிறோம். ஆனா இன்றைக்கும் அநேகர் இந்த ஒன்றுமில்லாத மண்ணுக்காக மாணிக்கமாகிய நித்திய ஜீவனை இழந்து போறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் இந்த ஓமையின் மூலியமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நன்னறிகளை செய்து நீதிமானாகி மோட்சம் அடையணும்னு நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா அது உங்களால் ஒரு கூடாத காரியம். உங்களிடத்துல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இது என்ன சொல்றது, சாத்தானுடைய கிரியைகளுக்குள்ள நம்ம இருக்கிற அந்த காரணத்தினால இது நம்ம எப்பவுமே இப்படித்தான், மனிதனே இப்படித்தான். பூரணமா ஒரு மனிதன் நல்லவன்னு நீங்க திரையில காட்ட முடியாது. இந்த உலகத்துல உலகம் போற்றுகிற உத்தமர்களா இருந்தாலும் அவங்களுடைய இன்னொரு பக்கம், இருண்ட பக்கத்துல அவங்க பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் உய்த்து ஆராய்ஞ்சாலே நம்ம நல்லவனா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்முடைய இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது. நம்ம சிலது நல்லது செய்யறதுனால நம்ம நல்லவர்கள் என்று இயற்கையாக நம்ம சொல்லிட முடியாது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் எனக்காக பலியானார், என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக இறைவனே மாண்டு என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். அவருடைய மரணத்தின் மூலியமாக நான் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு ஒரு எளிமையான வாய்ப்பை, ஒரு திறந்த வாசலை, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நான் கிருபாசனத்தண்டையிலே தைரியமாய் கிட்டி நுழையக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறார். அவர் மரிக்கும் போது திரைச்சீலை மேலிருந்து கீழாக பிரிந்து நாம் எல்லோரும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போகக்கூடிய பாக்கியத்தை இயேசு தந்திருக்கிறார். இதை ஒரு மனுஷன் விசுவாசிச்சா போதும், அவன் நிச்சயமா மோட்சம் போக முடியும். அதுக்கப்புறம் கடவுளுடைய பாதையில அவருக்கு பின்னால பயணம் செய்கிற அந்த அனுபவம் நமக்கு இருக்கும். அப்ப ஈஸியா போற வழியை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்தின் வழியில போகணும் அப்படின்னு முயற்சி செய்ததுதான் வந்த தலைவனுடைய தவறு. அதை சுட்டி காட்டத்தான், என்னையாப்பா நீ நல்லவன் சொல்ற, அவர் வேடிக்கையா பேசுறாரு, என்னையாப்பா நீ நல்லவன் சொல்ற, இறைவன் ஒருத்தர் தவிர நல்லவன் இல்லையே. அதாவது தலைவனே, நான் இறைவன், என்னை நீ இறைவனாக பார்த்திருந்தா நீ மீட்படைஞ்சிருப்ப.
ஆனால் வெறும் போதகனாக பார்க்குறாயே அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் என்னை ஏன் நல்லவன் என்று சொல்லுகிறாய் என்று ஆண்டவர் சொல்றார். அதை தாண்டி நீங்கள் நல்லா பைபிளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பண்பு நலங்களையும் உயித்து பார்த்தீங்கன்னா அவரை தவிர யாருங்க நல்லவனாக இருக்க முடியும்? இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாருங்க, இந்த பர்வீன் சுல்தான், இன்னும் பாருங்க இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான், இவங்கெல்லாம் இன்னைக்கு இஸ்லாமியர்களாக இருந்தாங்க கூட இயேசு கிறிஸ்துவ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிச்சாலும் அவங்களுடைய இதை பாருங்க, இறைவனா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க மேடைகளே சொல்லுவாங்க கிறிஸ்ட ரொம்ப பிடிக்கும், ஆனால் இறைவனா எனக்கு பிடிக்காது. அவர் ஒரு நபி, அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு சூப்பர் போதகர், இப்படிதான் அவரை பிடிக்குமே ஒழிய இறைவனாக பிடிக்காது அப்படிம்பாங்க. இதுதான் அவங்களுடைய மிஸ்டேக்கு. இறைவனாக எந்த ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தான் நித்திய ஜீவன், ரட்சிப்பு. அதை உணர்த்தவே அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அந்த தலைவனிடத்துல என்னை ஏன்பா நல்லவன் சொல்ற, கடவுள் ஒருத்தர் தவிர நல்லவன் இல்லையே என்கிற ஒரு கருத்தை தேவன் வைத்து அவனுக்கு ஒரு புரிய வைக்கிறார். அவன் வெறும் ஆஸ்தியை பிடித்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. அப்ப சீசர்கள்லாம் கேட்குறாங்க, அப்ப யாருமே பரலோகம் போக முடியாதா அப்படின்ட்டு. இல்ல, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு இயேசு சொல்றார். ஐஸ்வர்யவானா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் ரட்சிப்பதற்கு தேவன் இன்றைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அந்த வந்த தலைவனை நேசித்து அவனை ரட்சிக்க துடித்த அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களையும் ரட்சித்து நித்திய ராஜ்யத்தில் சேர்க்க ஆவல் உள்ளவராயிருக்கிறார். இன்றே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக, சொந்த தெய்வமாக, உங்களுடைய பாவத்தை போக்கும் பரிகாரியாக விசுவாசியுங்கள், ரட்சிப்படையுங்கள். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து நித்திய ஜீவனிலே உங்களை கொண்டு போவாராக. God bless you.